சரிக்கா, அண்ணா அண்ணிலாம் இங்க இருக்காங்க. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சரிடி. ரஞ்சிதா, முன்னாடியே சொல்லிருந்தா பெருசா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் இத பத்தி வாயை திறக்கலையே. அண்ணி, இப்போ இருக்கிற நிலைமையில அதெல்லாம் எதுக்கு? பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அண்ணி. ரஞ்சிதா சொல்றதான் கரெக்ட் சிம்ரன். நீங்க போய் மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏங்க, அவங்க எப்படிங்க வாழ்த்து சொல்லுவாங்க? சாபம் கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். ஆஹா, அக்கா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நாமளே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பார்க்காம போனா தப்பா போயிடும். மாப்ள, நீங்க போயிட்டு வாங்க, போங்க. சரி மாமா. போங்க. ரஞ்சிதா, வா போலாம். ஆஹா, அடடடடடா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், சூப்பர். அண்ணியோட கேரக்டர் சூப்பர், அவங்க செஞ்ச கேசரி சூப்பர். ஹே சித்ரா, தண்ணி எடுத்துட்டு வாடி. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. நல்லா இருந்த வாய கேசரி கொடுத்து கெடுத்துட்டா. வாயெல்லாம் கசக்குது. சீக்கிரம் கொண்டு வா. இந்தக்கா. இந்த 3 மேஜர் தியரம்ஸ்மே எக்ஸாம்க்கு வரும். படிச்சுக்கோ. அண்ணி, பாருங்க. வானா, வாங்க நீ. எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சுதா, நீ அம்மா கூப்பிடு. அம்மா, அம்மா. எங்கடி வந்தாங்க இவங்க 2 பேரும்? காலையிலேயே வந்து என் நிம்மதியை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அம்மா, இல்லம்மா, எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கல்யாண நாள். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சீ, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன பார்த்தா பரிதாபமா இல்லையா உங்களுக்கு? தேடி தேடி வந்து ஏன்டா ஒரு மனுஷன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? நானும் எவ்வளவுதான் இதை தாங்குவேன். ஐயோ அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. டேய், அம்மா எவ்வளவு மனசு நொந்து போய் பேசுறாங்கன்னு பாத்தியாடா? அம்மா வாழ வச்சு வேடிக்கை பார்த்தா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஏய் வித்யா, தேவையில்லாம இதுல நீ தலையிடாத, பேசாம இரு. அம்மா, நாங்க எதுவுமே கேட்கலையேம்மா. நாங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்க தானே வந்தோம்.